வெல்கம் டு கிரேசி. ஸோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷனில் ஒரு நியூ டிசைன் அழகாக கொண்டு வந்திருக்கும். ஒரு கிராண்ட் சூப்பர் கிராண்டியரான ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் சீக்வன்ஸ் அண்ட் ஹேண்ட் ஒர்க் கொடுத்த ஒரு ஹெவி கிராண்டான ஒரு ஆரி ஒர்க் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷன் வச்சுருக்கோம். அண்ட் நல்லா பேப்பர் சில்க்லாம் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இன்னைக்கு இதோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு நியூ டிசைன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு சாரீ, அழகாக 6 கலர்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா டார்க் பர்பிளில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது. நல்லா உங்களுக்கு இந்த கட்டான ஒர்க்கு, ஜக்கான் ஸ்டோன்ஸ், பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். சின்ன ஸ்டோன்ஸ் இல்லை, பெரிய பெரிய ஸ்டோன்ஸு, ஜக்கான் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன்ஸு வித் கட் ஒர்க் பார்டரோட சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஜக்கான் ஸ்டோன்ஸும் வந்துருக்குது. ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா அழகாக டார்க் பர்பிள் கலர். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மெட்டாலிக் கிரே வித் கோல்டு. இந்த கலர் நான் போன தடவை அந்த இன்னொரு ஸ்பேஸ் சில்கில் போட்டிருந்தப்போ பயங்கர டிமாண்ட் இந்த கலருக்கு. மெட்டாலிக் கிரே வித் கோல்டு செம்மையாக இருக்கு இல்லையா. இது மிட் நைட் ப்ளூ. ஓகேவா, சூப்பரான மிட் நைட் ப்ளூ கலர். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. மிட் நைட் ப்ளூ எல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஷைன்லேயே இருக்கும். அந்த சாரியோட கலர் ப்ளஸ் கோல்டன் ஷைன் ப்ளஸ் ஃபுல்லாக கோல்டன் ஜக்கான் அண்ட் உங்களுக்கு சிரோஸ்கி டைமண்ட்ஸோடு இருக்கும். இதே நல்ல ஒரு ஒயின் கிரேப்ஸ் கலர், அதாவது கிரேப்ஸ் ஒயின் இருக்கும்ல அந்த கலர் இருக்கு. அழகா கிரேப்ஸ் ஒயின் கலர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிளாக். ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் பிளாக் கேட்டுகிட்டே இருந்தாங்க, பட் நான் கொண்டு வரல. அதனால் இந்த டிசைனில் உங்களுக்கு வந்து பிளாக் கொண்டு வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது. ஆனால் பிளாக்குக்கும் இந்த கோல்டன் கலர் ஜக்கான் ஸ்டோன்ஸ்க்கும் செம்மையாக இருக்குது. இது வந்து மெரூன். இதில் மெரூன் ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப கேட்டு தான் நான் இந்த இதில் கலெக்ஷன் இந்த இதில் கொண்டு வந்தேன். அவங்களுக்குன்னு ஒரு சாரீ ஆர்டர் பண்ணி வாங்கி அது நல்லா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா சூப்பராக ப்ரீமியமாக வந்துருக்கணுன்னே உங்களுக்கு அதில் மற்ற கலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்கா, ரொம்ப அழகான ஒரு 6 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ. இதில் நான் ஒரு சாரீ மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டு திரும்ப ஒருக்கா கலர் ஷோ பண்ணிடுறேன். ஸோ எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணலை, எல்லா சாரியும் நான் கலர் கிளியராக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ ஒரு சாரி இந்த பிளாக் ஓப்பன் பண்ணிடலாமா, ஏன்னா இது வரைக்கும் நான் பிளாக் எதுவுமே மற்ற சாரீஸில் போட்டதில்லை. ஸோ அதனால இந்த சாரி பிளாக் ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ பிளாக் வித் உங்களுக்கு கோல்டன் அந்த ஜக்கான் ஸ்டோன்ஸ் அண்ட் உங்களுக்கு நல்லா சிரோஸ்கி டைமண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. பிளாக் ரெண்டு பக்கமே இதேமாரி பார்டர் வந்துடும். நல்லா சூப்பர் குவாலிட்டி வைஸ். நம்மளோட ஸ்பேஸ் சில்க் குவாலிட்டி வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஃபென்டி கிரஷ் கிடையாது, ஸ்பேஸ் சில்க். ஓகேவா. ஸோ ஃபென்டி கிரஷ் வேறு மெட்டீரியல், அப்புறம் இதில் நிறைய மெட்டீரியல் வருது. நம்ம போடுறது எப்போவுமே ஸ்பேஸ் சில்க்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். ஓகே. அண்ட் வாவ், சூப்பர் கார்ஜியஸாக இருக்குங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு பல்லு போர்ஷன். எல்லாமே உங்களுக்கு இதே கட் ஒர்க் கூட வந்துடும். டபுள் லேயர்லாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரும். இதெல்லாம் டபுள் லேயர் ஸ்டோன்ஸு. உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். சும்மா இது பாதி வச்சது இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக அது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் செமையாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா. இதுதான் உங்களுக்கு பல்லு போர்ஷன். ரெண்டு பக்கமே இதேமாதிரி உங்களுக்கு வந்துருதா. ஸோ இது வந்து உள் பக்கம், நான் உங்களுக்கு வெளிப்பக்கத்தை எடுத்து காட்டுறேன். அண்ட் இது உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன். ப்ளவுஸ்லேயும் அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸ்லேயும் இதே கட் ஒர்க் கூட அப்படியே வந்துருக்கு. செம்மையாக இருக்கும். நிறைய பேர் இதில் வந்து இதை வந்து ஷோல்டரில் கூட வைக்கிறாங்க. அந்த ஷோல்டர் இதில் கூட இந்த ரவுண்ட் டிசைன் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கா. அண்ட் ப்ளவுஸ் பீஸ் அப்படி இது இப்படி தான் வரும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ். அழகாக இந்த மாதிரி ஹேண்ட் போர்ஷன் வந்துருக்கா, செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் த்ரோட்ட சாரீஸ் இந்த மாதிரி இருக்கும் அழகாக. இதுதான் உங்களுக்கு ஃபுல் சாரியோட லுக். ஃபுல் சாரியுமே உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டோன்ஸ் வித் உங்களுக்கு 2 சைடும் பார்டர் இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் இந்த 6 கலர்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இப்படியே புக் பண்ணிக்கோங்க. மற்ற கலர்ஸ் நான் இப்போதைக்கு ப்ரீ புக்கிங் எடுத்தால் கண்டிப்பாக பொங்கல்லாம் தாண்டி தான் வரும். அதனால் இப்போதைக்கு நான் ப்ரீ புக்கிங் எடுக்கலை. ஸோ வேணும் இங்கே பாருங்கள், நான் இதில் வச்சுருக்கேன். எனக்கு அப்படியே மின்னுது, அந்த ஸ்டார்ஸ் மாதிரி மின்னுது. இந்த நைட்டு வந்து பிளாக்கு, நைட்டு அந்த ஸ்கையில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும் இல்லையா, அந்த பிளாக் ஸ்கைக்கு மேலே அந்த ஸ்டார்ஸ் மின்ற மாதிரியே இருக்குது. அழகாக இருக்குது இந்த கலரு. ஸோ சூப்பரான சாரீஸ். ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டாலிக் கிரே, கோல்டன் கிரே வித் அந்த கோல்டு கலர். செம்மையாக இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஒர்க் டைமண்ட் ஸ்டோன்ஸோடு வந்துடுது. இது வந்து உங்களுக்கு நல்லா டார்க் பர்பிள் கலர். இது நல்லா ஒரு மெரூனுக்கும் நல்லா ஒயினுக்கும் கிரேப்ஸ் ஒயினுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து கிரேப் ஒயின், இது வந்து மெரூன். ஓகே. அண்ட் இது வந்து மிட் நைட் ப்ளூ, டீல் ப்ளூ, மிட் நைட் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 6 கலர்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணாலும்
இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மள்ட்ட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து வீடியோவில் ஒன்று காட்டுறது நேரில் ஒன்று அனுப்புறது கிடையவே கிடையாது. ஸோ இந்த குவாலிட்டி காட்டுறோம், இந்த மெட்டீரியல் காட்டுறோம்னா இதே மெட்டீரியல் இதே குவாலிட்டி தான் உங்களுக்கு வரும். ஸோ பழைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், புது கஸ்டமர்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, செம்மையான ஒரு கலெக்ஷன். இது நான் உங்களுக்கு நல்லது பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு மடிச்சு வச்சிடுறேன். நம்மளோட பேப்பர் சில்கில் எல்லா கலர்ஸுமே ரீஸ்டாக் பண்ணேன். பட் நான் வீடியோவே போடலை. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக என்கொயரி பண்ணி எல்லா கலர்ஸுமே வாங்கிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்மக்கிட்ட 2 கலர் தான் இருக்குது. இந்த கலர் கூட ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அப்போ வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். திரும்ப இப்போ அகைன் ஸ்டாக் வந்திருக்கு. அண்ட் பிளாக் வித் பிங்க். பிளாக் நிறைய என்கொயரிங்கனாலும் பிளாக் வந்து ரொம்ப ஸ்டாக் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் பார்த்து தான் ஸ்டாக் எடுப்பேன். பட் பிளாக் நிறைய என்கொயரி வருது. நல்லா இப்போ எல்லாருமே பிளாக் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து பிளாக்லாம் அந்தளவுக்கு கட்ட மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே நம்மளும் செலிபிரிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிளாக் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. செம்மையாக இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டு கலர்ஸ் மட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. டிஃபைனி க்ரீன் வித் சில் க்ரீன் கலர் ப்ளவுஸு, பிளாக் வித் பிங்க் கலர் ப்ளவுஸ். இந்த 2 காம்பினேஷன்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. செம்ம சூப்பரான ஒரு சாரீ. ஸோ இந்த சாரீ நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 தடவை வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் ரீஸ்டாக் நிறைய தடவை பண்ணிட்டேன். இது ரெகுலராக நான் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ ரெகுலராக ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதில் இந்த 2 கலர்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஆனியன் பிங்க் கேட்டு இப்போ ரொம்ப எனக்கு என்கொயரிஸ் வருது. இதில் ஆனியன் பிங்க் கேட்டு என்கொயரிஸ் வருது, ப்ளூ கேட்டு என்கொயரிஸ் வருது. இன்னொரு கலர் அந்த க்ரீன் அண்ட் எல்லோ, அந்த பாசா க்ரீன் கேட்டும் என்கொயரிஸ் வருது. பட் இப்போதைக்கு 2 கலர்ஸ் மட்டும் ரெடி ஸ்டாக்ல இருக்குது. இமீடியட் புக்கிங்க்கு 2 கலர்ஸ் இருக்குது. மீதி கலர்ஸ் வந்து ஒரு 20 days ஆயிரும். உங்களுக்கு பொங்கல்லாம் முடிஞ்சு தான் மீதி கலர்ஸ் வரும். ரொம்ப அழகாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே இதே மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடுது. ஃபுல் சாரியுமே இதே மாதிரி எம்ப்ராய்டரி வந்துடுது. இது நிறைய கஸ்டமர்ஸ் வியர் பண்ணிலாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. நான் இன்னும் நிறைய என்கிட்ட வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் அப்லோட் பண்ண டைம் இல்லாமல் அப்படியே அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். நம்மளோட கிரேசல்ஸ் நேம் போட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த இது ஃபோட்டோஸ்லாம் சர்ச் பண்ணி எடுத்து. பட் அதுக்கு தான் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணுறதுலே ஃப்ரீயாக இருந்து அது போடுறதில்ல. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் சீக்கிரமாக. ஓகேவா? ஸோ ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இருந்தாலும் நான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ப்ளவுஸ் ஒர்க்கா. ஓகே, இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ். செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு டிஃபானி க்ரீனுக்கு டீல் ப்ளூ. இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ். டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு பனாரசி வீவிங் கொடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸ். லைட் மெட்டீரியல் கெட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நான் வந்து பாசா க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து இப்போ இந்த கலர் ப்ளவுஸ் பார்த்து நம்ம இதை எடுத்துக்கலாமோ, ஏன்னா என்கிட்ட நிறைய பிங்க் காம்பினேஷன் நிறையா இருக்குது, எடுத்துக்கலாமோன்னு எனக்கு மனசில் தோணுது. ஸோ ஏன்னா பிங்க் நான் நிறைய வச்சுருக்கேன். எனக்கு எந்த சேரீயை பார்த்தாலும் பிங்க் கலர் தான் ப்ளவுஸ் வரும். அந்த மாதிரி நான் இப்போ நிறைய எடுத்துட்டேன். ஆனால் இந்த கலர் அழகாக இருக்குது, காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நான் பாசா க்ரீன் வித் பிங்க் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், இன்னும் வியா பண்ணலை. இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்ல, அதுக்கு நான் வந்து வியா பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனில் இந்த ஒரு பேப்பர் சில்க்குமே சூப்பராக இருக்குது. நல்லா மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து பிளாக். ஸோ நான் ஃபஸ்ட்டு பிளாக்ல ஒரு 2 பீஸ் தான் கொண்டு வந்தேன். நிறைய கொண்டு வரலாம். மற்றதெல்லாம் கூட 5-6 பீசஸ் 7 பீசஸ் அந்த மாதிரி 10 பீசஸ்லாம் கொண்டு வந்தேன். இந்த க்ரீன் நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு, ஆனியன் பிங்க் நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் 10 ரீஸ்டார்ட் பண்ணேன். பட் இது பிளாக் வந்து கம்மியாக தான் ரீஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த பேர்ல் ஒயிட் அது 10 ரீஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கலர்ஸ் நிறைய வந்தோடனே பேர்ல் ஒயிட்டை கொஞ்சம் அப்படி ஒதுக்கிட்டேன். ஸோ பிளாக் வந்து கம்மியாக தான் ரீஸ்டார்ட் பண்ணேன். பட் பிளாக்கு எனக்கு நிறைய என்கொயரி. ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கி அவங்க வியர் பண்ண இது கூட நான் போட்டிருக்கேன். நம்மளோட இதில் போட்டிருப்பேன். நம்மளோட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து கஸ்டமர் ரிவ்யூன்னு போட்டு ஒரு ஹைலைட் இருக்கும். நான் எவ்ரி சண்டே வந்து கஸ்டமர் ரிவ்யூ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ நீங்கள் எவ்ரி சண்டே கஸ்டமர் ரிவ்யூஸ் பார்க்கலாம். எவ்ரி சண்டே நியூ சாரி கலெக்ஷன்ஸ் எதுவுமே வராது. யூடியூப்பில் வீடியோ வரும். மற்றபடி இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஷார்ட்ஸ் எல்லாமே சண்டே நம்ம வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் மாற்றி முடிச்சிருக்காங்க. மற்றபடி ப்ளவுஸ் உங்களுக்கு இப்படி வரும். ஓகே, இது பேக் சைட் ஃபினிஷ் அந்த சரி. இதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் ப்ளவுஸ். ஸோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன். நல்லா இந்த பேப்பர் சில்கில் உங்களுக்கு 2 கலர்ஸ் இப்போ ரெடி டு டிஸ்பேச்சில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரீமியம் கலெக்ஷன் என்னென்னா ஃபுல் ஹெவி ஹேண்ட் ஒர்க் கலெக்ஷன். இதில் ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. ஃபுல் ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் ஒரு 4 கலர்ஸ். ஆனியன் பிங்க்கு, பீச் பிங்க்கு, ஆனியன் பிங்க்கு. இது வந்து என்ன கலரு? இது வந்து பிஸ்தா க்ரீனு. இது வந்து ப்ளூ. ஓகேவா? இது என்ன ப்ளூனா கோல்டன் ப்ளூ, அதாவது கோல்டு மிக்ஸ் ஆன ஒரு ப்ளூ. ஐசி ப்ளூவில் கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இது ஆனியன் பிங்க் அண்ட் பர்பிள். இது ஆனியன் பிங்க் அண்ட் பர்பிள். இது ப்ளவுஸ்.
ஓகே, இது வந்து பீச் ஸ்டோன் அழகாக இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் அணில் டோன் வருது. பீச் ஸ்டோனு எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ப்ளவுஸும் உங்களுக்கு ஹெவி கிராண்டாக இருக்கும். ஃபுல் ஒர்க் இருக்கும். இது நல்லா ப்ளூ வித் கோல்டு. நல்லா க்ரீன், ஆப்பிள் க்ரீன் வித் உங்களுக்கு கோல்டு. செம்மையாக இருக்குது. ஆனால் இது கிராண்டான சாரீஸ். ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவி ஒர்க் இருக்கும். இதோட ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னா இது இருக்குது. இதான் உங்களுக்கு ப்ளவுஸ். ஹேண்ட் போர்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க தனியாக. ஓகேவா? நீங்கள் வந்து அதை அழகாக ஹேண்ட் போர்ஷனில் இந்த மாதிரி கட்டு ஒர்க் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பேக் நெக் ஃபுல்லாகவே இதேமாதிரி டிசைன்ஸ் வந்துடுது. இதுதான் உங்களுக்கு பேக் நெக் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது நீங்கள் பேக் நெக்காகவும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்லேயும் உங்களுக்கு நீங்கள் வந்து போட் நெக் மாதிரி கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இன்னொரு பக்கம் ஹேண்ட் போர்ஷன். ஸோ சூப்பராக உங்களுக்கு ப்ளவுஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரீ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது என்ன கலர் ஓப்பன் பண்ணலாம்? இதான் இங்கேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பரான ப்ளவுஸ். எல்லாத்துக்குமே ப்ளவுஸோடு வந்துருது தனியாக. ப்ளூ ஓப்பன் பண்ணிக்கலாமா? நல்லா கோல்டன் ப்ளூ அண்ட் கோல்டு மிக்ஸ் பண்ணால் ஒரு சூப்பரான சாரி. ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நம்மளோட சாரீ குவாலிட்டி எப்போவுமே ப்ரீமியம் ஸ்பேஸில் தான். ஸோ நானுமே ஒரு 3-4 வெண்டாட்டு இதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து தான் வருது. ஒரு 3-4-5 வெண்டாட்டை வாங்கி பார்த்துட்டேன். ஒரு வெண்டாட்டை தான் இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது. மற்ற எல்லார்ட்டுமே இந்த ஃபெண்டி க்ரஷ்ஷு, அப்புறம் இந்த கொஞ்சம் லோ குவாலிட்டி, சிலது வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்மிச்சோவில் சாட்டின் ஃபினிஷில் இருக்குது. இந்த ஸ்பேஸில்கே வரல. இடையில ஒரு கஸ்டமர் வந்து ரெட் கலரில் கேட்டிருந்தாங்க. ஃபுல் ஹெவி கிராண்ட் ஒர்க்கில் நான் போஸ்ட் போடல, வேறு பேஜ்லேருந்து ரெட் கலர் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வெண்டாட்டை கேட்கும்போது அவர் வந்து எல்லாம் அந்த பேஸ்டல் டோன்ஸ் தான் வச்சுருந்தாரு, ரெட் இல்லைன்ட்டார். ஸோ இன்னொரு வெண்டாட்டை ஆர்டர் பண்ணால் அது எனக்கு அந்த குவாலிட்டி இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி சாஃப்ட்டு ஃப்ளோயியாக இந்த மாதிரி ப்ரீமியமாக இல்லை, ப்ரீமியம் குவாலிட்டி இல்லை. அது கொஞ்சம் எனக்கு மெட்டீரியல் வேறு மாதிரி தான் இருந்தது அந்த ரெட் கலர். ஓகேவா? ஸோ நான் அதனால் மற்றவங்கள்ட்டெல்லாம் வாங்குறத விட்டுட்டு இந்த ஒரு வெண்டாவே இப்போதைக்கு வச்சு கரெக்டாக அவர் கரெக்டாகவும் எனக்கு அனுப்பிடுவார். ஒரு தடவை ஒரு 2-3 சலம் மிஸ் ஆயிடுச்சு. நான் திரும்ப அவர்கிட்ட ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டாரு. பட் மற்றபடி இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர கலெக்ஷன்லலாம் நம்ம சாரீஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் முன்னாடி நிறைய போட்டிருக்கேன். ஒரு 60 சாரீஸ் 80 சாரீஸ் ஆர்டர் பண்ணுறோன்னா ஒரு கணம் இப்படி தான் 45 சாரீஸ் ஆர்டர் பண்ணல, 22 சாரீஸ் தான் வந்தது. பாதி தான் சாரீஸ் வந்தது, மீதி சாரீஸ் வரவே இல்லை. திரும்ப கேட்டப்ப நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டரில் கண்டிப்பாக இது வந்து கொடுத்துட்றோம், நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து அனுப்புங்க. திரும்பி நான் நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் அனுப்பிவிட்டா ஃபஸ்ட்டு உள்ள 22 சாரீஸும் வரல. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு பேமெண்ட் அவங்களுக்குலாம் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. பேமெண்ட் இல்லாமல் யாருமே நமக்கு வந்து சாரீஸ் அனுப்ப மாட்டாங்க. நான் இப்போ இந்த சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் என்ன கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்தீங்களா? ஸோ கதையை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட் இல்லாமல் யாருமே சாரீஸ் அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி உள்ள 22 சாரீஸோட பேமெண்ட் இருக்குது. அகைன் நான் ஒரு கொஞ்சம் சாரீஸ் போட்டேன். அந்த பேமெண்ட்டும் புது பேமெண்ட்டை அனுப்பிட்டேன். பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேங்க. எனக்கு வரவே இல்லை. பர்சனல் இஷ்யூ லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அப்புறம் ரிப்ளையே இல்லாமல் இருக்கும். கால் அடித்தோம், எதுவுமே பண்ண முடியல எங்களால். அப்புறம் வந்து எனக்கு வந்து இவெண்ட்டை கத்தி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். சிலர் வந்து நான் அப்படியே விட்டுருவேன். சிலர் வந்து நிறைய பேர் வந்து அதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி, ஏன்னா அது கொஞ்சம் லாஸ் கிடையாது, நிறைய அமௌண்ட் இல்லையா? ஸோ சிலரால் அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி அவங்கள பிடிச்சி அதுக்குரிய அமௌண்ட்டையோ எதையோ ஒன்று வாங்கிடுறாங்க. பட்டு நான் விட்டுட்டேன். அது லாஸ் தான். பட்டு நம்ம இங்கேருந்து நாங்கள் நார்த் இந்தியாவில் போய் சண்டை போட்டுகிட்டா இருக்க முடியும், இல்லை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு, அது பின்னாடி ஓடிட்டு இருந்தோன்னா பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து அதை விட்டுட்டேன். பட்டு அதனால தான் நான் வந்து நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வரதில்லை. நிறைய நார்த் இந்தியாக்காரங்கக்கிட்ட சூரத்காரங்கிட்ட ஏமாந்துருக்கேன். அவங்கவுங்க பேஜஸில் இல்லை அவங்கவுங்க குரூப்பில் வந்து ரேட் கம்மியாக போட்டிருக்காங்க, ஒரு 100-200 கம்மியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஒரு சிலர் கரெக்டாக கொடுத்துட்றாங்க, பட் எல்லாருமே ட்ரஸ்டடாக இல்லை. ஸோ நான் சொல்ல போனால் எல்லாருமே ட்ரஸ்டடாக இல்லை. ஸோ நாங்கள் பொட்டிக்லேருந்து நாங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண போதே அவங்க வந்து முதல் 2 தடவை ஒழுங்காக கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் பல்காக போட ஆரம்பிச்சிட்டோன்னா அப்படியே அமௌண்ட்டோட எஸ்கேப்பு. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க எனக்கு. ஸோ ஒரு ஏரியான்ட்டு இல்லை, ஒரு ஸ்டேட்லன்ட்டு இல்லை, இன்னொரு ஸ்டேட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி நான் ஏமாந்துருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்க ஒரு 50 ரூபா ஒரு சாரிக்கு குறைச்சி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏமாந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த மெட்டீரியலையும் நான் முன்னாடி ஏமாந்துருக்கேன். ஸோ இப்போ அதனால் ஒருத்தட்ட மட்டும் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ அவர்கிட்ட உள்ள கலெக்ஷன் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். மற்றவங்ககிட்டலாம் நான் வாங்கி ஏமாறதாகவும் இல்லை, லோ குவாலிட்டி மெட்டீரியல் வாங்கி விற்கிறதாகவும் இல்லை. லோ குவாலிட்டி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு 100-200 கம்மியாக இருந்தாலும் வாங்கி எனக்கு விற்க விருப்பம் இல்லை. ஏன்னா அது குவாலிட்டி கம்மியாக இருக்குது.
நம்ம அதை கம்மி ரேட்டில் போட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே இவர்கிட்ட மட்டும் நான் எல்லா சாரீஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குவாலிட்டி இருந்தால் மட்டும் தான் சேல்ஸ் நான் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. ஸோ இது ப்ளூ கோல்டு ஃபுல்லாக அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க்கு இதெல்லாம் அழகாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்ப்பீங்களா, ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஜஸ்ட்டு ஒரு மீட்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி ஹேண்ட் ஒர்க்லாம் போட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணணுன்னாலே 3000ங்கிறதே கம்மி தான். ஓகேவா, 3000னா ஒரு சின்ன பீடு ஒர்க் மட்டும் இப்படி சுற்றிக்கும் வச்சு விட்டு முடிச்சுருவாங்க. பட் இது ஃபுல் சாரீ உங்களுக்கு ஒரு 6.5 மீட்டர் சாரீ ஃபுல் சாரியில் ஒர்க் இருக்குது. அதில் பாதி சாரியில் ஃபுல் ஒர்க். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங், இது எல்லாமே உங்களுக்கு நூல் ஸ்டிச்சிங். ஓகேவா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நூல் ஸ்டிச்சிங்கு ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் இருக்கும். ஃபுல் சாரீ ஒர்க் வருது. அண்ட் பாதிக்கு அப்புறம் இந்த பாதி போர்ஷன், முக்கால்வாசி போர்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வருது. ஏன்னா மேலே வந்து நீங்கள் இதுக்கு மேலே உள்ள மடிச்சு விட போகிறீங்க. இந்த போர்ஷன் மடிச்சு விட்ருவீங்க. மேலே வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றிக்கும் கவர் ஆயிரும். ஸோ அதனால் அதுக்கு கீழே மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அழகாக இருக்கா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அப்படியே ஸ்டிச் போட்டு விட்ருக்காங்க. ஒரு அடிக்கு ஒருக்கா ஸ்டிச் போட்டு விட்ருக்காங்க வெளியே தெரியாமல். ஏன்னா வந்து இந்த கன்னியஸ் பீடு இருக்கிறதுனால அந்த பீட்ஸ் எதுவும் இதாகிடக்கூடாதுன்ட்டு ஒரு அடிக்கு ஒருக்கா ஸ்டிச் வேறு போட்டு விட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டி, சூப்பராக உங்களுக்கு ஹெவி கிராண்ட் பார்ட்டி வியர் சாரி. சூப்பராக உங்களுக்கு ஹெவி கிராண்ட் பார்ட்டி வியர் சாரி. ப்ளவுஸ்லேயுமே ஃபுல் கொடுத்த ஒரு சூப்பரான சாரி. இதில் வந்து அழகான ப்ளூ அண்ட் அழகான உங்களுக்கு ஆப்பிள் க்ரீன், ஷைனிங்காக கோல்டன் ஆப்பிள் க்ரீன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ளவுஸோட வந்துடுது. நல்லா அழகாக ப்ளவுஸ் ஒர்க்கோட சூப்பராக வந்துடுது. இது நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு பீச். ஓகே, இது நல்லா அழகாக உங்களுக்கு ஆனியன் பிங்க்கும் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. பர்பிள் கலர் தான், பர்பிள் அண்ட் கோல்டு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஆனியன் பிங்க்கும் தெரியுது. ஓகே, ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நல்லா ஹெவியான ஹேண்ட் ஒர்க் ஸ்பெஷல் சாரீ வேணுங்கிறவங்க இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். के भी करीब तू हमेशा पास था के 100 जन्म भी देखता मैं तेरा रास्ता जो भी है सब मेरा तेरे हवाले कर दिया जिस्म का हर रुआ तेरे हवाले कर दिया।